இப்போ கூட தேர்தல் கமிஷன் பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. எங்களிடமே கட்சிகள்லாம் வந்தாங்க, ஓட்டிங் மிஷினை அவங்கக்கிட்ட கொடுத்தோம், அவங்க அதில் குற்றத்தை காணவில்லை. ஓட்டிங் மிஷினை சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஓட்டிங் மிஷினில் எங்கள் கிட்ட கூடியா தவறு நடக்குது காட்டுறோன்னா, இல்லை நாங்களே காட்டுவோம், நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க தான் கையில் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்களே தவிர எந்த இயக்கத்திற்காரர்கிட்டையும் ஓட்டிங் மிஷினை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால் அதில் தில்லுமுள்ளு நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜப்பானே சொல்லும் பொழுது அதை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்? அதை ஒதுக்கி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? 5 ஆண்டுகள் இந்த நாட்டை, பரந்துபட்ட ஜனநாயக நாட்டை, 140 கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டை 5 ஆண்டுகள் 5 நாள் தேர்தல் எண்ணுங்களை ஓட்ட எண்ணிட்டு தான் அறிவிங்களே, என்ன பெரிய அவசரம்? அப்போவே 5 மணி நேரத்தில் தெரிஞ்சிடணுமா என்ன? அது தேவையில்லை. அதனால் ஓட்டிங் மிஷின் இங்கே தேவையில்லைன்றது எங்களுடைய கருத்து. அதுக்காக நாங்கள் போராடுறோம். அன்னை சோனியா காந்தி 17 கட்சிகளோடு போய் ஓட்டிங் மிஷின் வேண்டியது இல்லை, அதில் தவறு நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமும் இவங்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னா திட்டமிட்ட சதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம்.